ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணா. திருப்பதிக்கு நம்ம பிளான் பண்ணி நம்ம கிளம்புறோம். இன்றைய அளவு வர குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இறங்குற இடம் தெரியும், மறுபடியும் ஏறுற இடம் தெரியும். ஆனால் இதில் உள்ள எங்கே எப்படி போகணுங்கிறது மொழி ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு இன்றைய அளவு வரைக்கும் குழப்பத்தின் உச்சம்தான் திருப்பதி. இதே திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, கோயிலை எப்படி சுற்றணும், மலை சுற்றி வந்தால் கோயில் முடிஞ்சிடுங்கிற விதி இன்னை வரைக்கும் தெரியுது. ஆனால் திருப்பதிங்கிற ஒரு கோவில் குழப்பமான ஒரு பட்டவா இல்லை தெரிஞ்சவங்க ஆன்லைன் மூலம் புக்கிங் பண்ணி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஆனால் இல்லாதப்பட்டவங்க பாத யாத்திரையும் நடப்பாதையிலையும் பொது தரிசனத்திலையும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அது எப்படி கோயிலுக்கு போகணும், பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம், இல்லை ரயில்வே கேட் வந்து இறங்கிட்டோம், எப்படி போகணும் என்ன ஏதுங்கிற விவரம் கூட தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே திருன்னு முடிச்சுட்டு மொழி தெரியாததுனால இன்னும் சிரமப்படுறவங்களாம் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் ட்ரெயினில் வந்து இறங்கினாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்து இறங்கினாலும் சரி, நடைபாதையாக போக போகிறீங்களா இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களான்னு முடிவு பண்ணிங்க. அப்படி நான் நடைபாதை தான் போக போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் வாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டோன்னா அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் பின்னாடி தான் நம்ம நடைபாதையாக போகிறதுக்கான டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்கே வரிசையில் போய் வாங்கணும். ஒரு டிக்கெட் நம்ம கைக்கே கொடுத்துருவாங்க அங்கேயே. 3வது ஸ்டெப்பு, நீங்கள் ஆழ்வார் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே நம்ம ரெடி ஆகிட்டு அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாம் வழிபட்டுட்டு இங்கேயே நீங்கள் எதுக்கே வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடம் பார்த்துட்ருக்க எதுக்கே நீங்கள் நின்னீங்கன்னா பஸ் உங்களுக்கு வரும். அடிவாரம்னு இறங்கிட்டிங்கன்னா நடைபாதையாக நீங்கள் போகலாம். அதே வந்து நீங்கள் மேலே திருப்பதிக்கு போகணுன்னா அதுக்கான பஸ் வரும், அதில் நீங்கள் ஏறிக்கலாம். அடிவாரம் போகணுன்னா அதுக்கு ஒரு பஸ் இருக்குது, மேலே போகணுன்னா அதுக்கு ஒரு பஸ் இருக்குது. 4வது ஸ்டெப்பு, இந்த இடம் அதாவது கீழ் திருப்பதி இதான் அடிவாரம். இந்த இடத்துல நம்ம இறங்கிக்கணும். இறங்கி நம்ம அது கீழே கொஞ்சம் போனோம்னா நமக்கான நடைபாதை இருக்குது. ஸ்டெப்பு அந்த வழியாக நம்ம உள்ளே போனோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வருவோம். இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் நடக்கிறதுக்கு. இங்கேருந்து 3700 படிக்கட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். இடத்துக்கிட்ட போனோன்னே பெருமாள் கோவில் இருக்கும், பாதரட்சை கொடுப்பாங்க. அந்த பாதரட்சையை 3 தடவை கோவிலை சுற்றி வர சொல்லுவாங்க. இந்த இடம் போகும்போது மறந்துடாமல் அந்த பாதரட்சையை தலையில் வச்சு 3 தடவை வலம் வந்துட்டு அதன் பிறகு மேலே ஏறி வரும்போது இது காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் நம்ம ஏறிட்டோம்னா கால்வாசி நம்ம ஏறிட்டதா ஒரு கணக்கு. இந்த இடம் போகிற வரைக்குமே நமக்கு டீ காஃபி எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால் கையில் வரும்போது தண்ணி பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்ம குடிக்க தாண்டினா இந்த இடம் வரும். முன்னெல்லாம் நமக்கு டோக்கன் இங்கே தான் கொடுப்பாங்க, இப்போ கொடுக்குறதுல யாரும் ஆஞ்சநேயர் இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா பாதி தூரம் நம்ம ஏறதா கணக்கு. இந்த ஆஞ்சநேயர்கிட்ட சில நேரம் உட்காந்து டீ காஃபி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம மறுபடியும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது பாதி தூரம் நம்ம வந்ததான ஒரு கணக்கு தான் இது. இன்னும் இதுலேருந்து பாதி தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. ஆகையால் பார்த்துக்குங்க. ரோட்டில் நடக்கும்போது ரொம்ப பார்த்து நடக்கணும். ஏன்னா ரோடு வந்து நம்மளை தலை இழுத்துட்டு போகிற மாரி இருக்கும். ஏன்னா பள்ளம் மேடுமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ரோட்டில் நடக்கணும். வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும், உங்களை பார்த்து. இந்த கோபுரம் வந்த உடனே நமக்கு 3/4 தூரம் நம்ம ஏறினதுக்கான கணக்கு. இந்த கோபுரம் வந்தோன்னா பக்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த முன்னாடியில் இருக்கிற படிக்கட்டில் மட்டும் முட்டி போட்டு நடந்து வராங்க. அவங்களோட பிரார்த்தனையாக இருக்கலாம், இல்லை வேண்டுதலாக கூட இருக்கலாம். அவங்க அதை செய்கிறாங்க. நானே இந்த வருஷம்தான், நான் 6 வருஷமாக போயிட்டுருக்கேன், இந்த வருஷம்தான் பார்த்து. இந்த இடம் வந்தோன்னா நமக்கு முற்றிலும் படிக்கட்டு எல்லாமே முடிஞ்சு இதோடய நமக்கு படிக்கட்டு 3700 படிக்கட்டை நம்ம முடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் கோவில் பக்கம் தூரம் நடந்து வந்தால் இந்த மாதவ நிலையம் வந்துடும். இதுக்குள்ளே மொட்டை அடிக்கிறதுலேருந்து குளிக்க பாத்ரூம் எல்லாமே ஃப்ரீ தான். தங்குறது தூங்குறது எல்லாமே இந்த இடத்துல நம்ம செஞ்சுக்கணும். இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு ரெடியாகி போய் நீங்கள் ரெடியாகி கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும். இங்கே வந்தோன்னே உள்ளே போகக்கூடாது, சைடில் போனீங்கன்னா ஃப்ரீ பஸ் வரும். அதில் வந்து நடைபாதையில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி தரிசனத்துக்கு போகிற வழி அவங்க நடைபாதையாக வரும் பக்தர்கள் 4 மணி நேரத்துலையோ இல்லை 5 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் முடிச்சிருவாங்க. அப்படி பஸ்ஸில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகலாம். சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம எந்த வழியாக வெளியில் வரோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அன்னதான மண்டபம் இருக்குது. நீங்கள் அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு இங்கெல்லாம் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப. பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நடந்தும் வரோம், பஸ்லேயும் வரோம், சிரமப்பட்டு தான் இவரை பார்க்குறோம். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு 2 செகண்டுங்கிறது நம்ம வாழ்நாளில் எப்போ நமக்கு அந்த மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குங்க ஒரு ஏக்கத்தோடையே திரும்பி நம்ம ஊருக்கு கிளம்புறோம். சொல்ல மறந்துட்டேன்,
அடிவாரத்துலேருந்து நடக்கிறவங்க லக்கேஜை மேலே தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை. கீழேயே ஆஃபீஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் பணம் கட்டி உங்களோட லக்கேஜை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மேலே கொண்டாந்து டோக்கனை கொடுத்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான். நடைபாதையில் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக ஃபுட் சாப்பிடாம தண்ணீர், ஜூஸு, குளுக்கோஸு இல்லை பழங்களை வாங்கி கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதை மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது படிக்கட்டு ஏறதுல எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு மேலே நம்ம